இன்சுற்று காட்டப்பட்டுள்ள படத்தில் BD பகுதியின் வழியே செல்லும் மின்னோட்டத்தை கண்டுபிடி. அதாவது இந்த Bக்கும் Dக்கும் Bலேருந்து D வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கான 4 விடைகள் கொடுத்துருக்கு. இதுல எந்த விடை சரியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏலேருந்து B வழியாக வரும் மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து B வழியாக இந்த மின்னோட்டம் πABன்னு வச்சுக்கலாம். அதை πABங்கிறது வந்து இங்க வந்து உங்களுக்கு 15 வோல்ட் இருக்கு. இங்க வந்து என்ன B முனை இருக்கு. அப்ப 15 வோல்ட் இங்க B வந்து VBன்னு வச்சுக்கலாம். இங்க மின்னழுத்தம். அப்ப 15 மைனஸ் VB by 6 தான் உங்களுக்கு இந்த வழியாக சில மின்னோட்டத்தை குறிக்கும். அதாவது இந்த மின்னழுத்த வேறுபாடு இது வந்து தடை ரெண்டையும் வகுத்தோம்னா உங்களுக்கு மின்னோட்டம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதான் πAB = 15 மைனஸ் VB by 6. அடுத்ததா Bலேருந்து Cக்கு பார்க்குறோம். இப்போ இங்கே Bலேருந்து Cனா இங்கே VBங்கிறது வந்து இங்கே மின்னழுத்தம். Cயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 30 வோல்ட் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ VB மைனஸ் 30 அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு. அதுக்கு இடையே உள்ள மின்தடைங்கிறது 3. அப்போ மின்னழுத்த வேறுபாடு போய் மின்தடைனா இந்த வழியாக இல்லை மின்னழுத்தம் 3 கிடைச்சிடும். அப்போ IBC Bலேருந்து Cக்கு IBC = VB மைனஸ் 30/3. அடுத்ததா Bலேருந்து Dக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ IBD என்ன இருக்கும்? இங்கே வந்து VB, நம்ம Dயில் வந்து 0 எடுத்துக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆகும்? IBD = VB மைனஸ் 0/3. அப்போ கேசில் படி, அதாவது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படி அப்படின்னா உங்களுக்கு 15 மைனஸ் VB by 6 = VB மைனஸ் 30/3 ப்ளஸ் இது என்ன வருது? VB மைனஸ் 0னா உங்களுக்கு VB by 3 வருதா? அதான் நம்ம இது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் VB by 3. அதாவது இந்த பகுதியில் இதுவும் இந்த VB மைனஸ் 30 இந்த இருக்குல்ல இந்த பகுதி இதையும் கூட்டினா இதுக்கு வரணும். VB மைனஸ் 30/3 ப்ளஸ் VB by 3. அப்போ நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? இங்கே LCM 3 தான். இங்கே 2VB மைனஸ் 13 வரும். 2VB மைனஸ் 13 வரும். ஓகேவா? இங்கே என்ன 15 மைனஸ் VB by 6 இருக்கு. இப்போ அதனால என்னன்னா உங்களுக்கு இதே இந்த இங்கே என்ன வருது? உங்களுக்கு 15 மைனஸ் VB by 6. இப்போ ரெண்டு பக்கம் 6 பெருக்கணும் வச்சுக்கலேன். இங்கேயும் 6 பெருக்கிறோம், இங்கேயும் 6 பெருக்கிறோம். இப்போ 6 அடி விட்டுரும். இங்கே 6 பெருக்கும் பொழுது இங்கே என்ன வரும்? இங்கே 2 வரும். இங்கே 2VB மைனஸ் 30 இருக்கு. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து 15 மைனஸ் VB 2 × VB மைனஸ் 30 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே 6 மல்டிப்ளை பண்ணும்போது 6 மேலே கீழே 3 2VB வரும். அதான் இங்கே 15 மைனஸ் VB இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2VB மைனஸ் 60 ப்ளஸ் 2VB 2VB அது 4VB வந்துடும். இங்கே மைனஸ் 60 இருக்கும். இங்கே 15 மைனஸ் VB. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த 60 வந்துடலாம். அப்போ 15 ப்ளஸ் 60 இந்த VB அதை முடிச்சுன்னா 4VB ப்ளஸ் VB. அப்போ 4VB ப்ளஸ் VB எவ்வளவு? 5VB. இங்கே 15 ப்ளஸ் 60 எவ்வளவு? 75. அப்போது 5VB = 75னா VB = எவ்வளவு? 75/5. VB = 75/5. அதை நான் டிவைட் பண்ணினா 15 வோல்ட் இருக்கு. VB = 15 வோல்ட் கிடச்சிருக்கு. சரியா? அதாவது BD மின்னழுத்தம் கிடச்சிருக்கு. இப்போ BD மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும். அப்போ 15 Dயில் வந்து என்னது உங்களுக்கு? BD நமக்கு 0 தெரியும். அப்போ 15 மைனஸ் 0 தான் உங்களுக்கு 15 இருக்குது BBD. Bக்கு D கிடையாது மின்னழுத்த வேறுபாடு. அங்கே எவ்வளோ மின்தடை இருக்குது? படத்தில் பாருங்கள் 3 ஓம் இருக்குது. இப்போ 3000 இருக்கும். இது மின்னழுத்த வேறுபாடு பை மின்தடைகிறது மின்னோட்டம். BDக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கும்போது இது மின்தடை இந்த பகுதியில். அப்போ BDக்கு இடையே மின்னோட்டம் கிடைச்சிடும். இப்போ 15/3 இருக்கும்போது 1 3 is 3 5 3s are 15. அப்போது 5 ஆம்பியர் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 5 ஆம்பியர் இஸ் கரெக்ட். Thanks for watching. Keep watching. Subscribe.